எம்ஜிஆர் இலங்கையில் கண்டிக்கு அருகேயுள்ள நாவலப்பிட்டி என்ற இடத்தில் கோபால மேனன், சத்யபாமா ஆகியோருக்கு 5வது மகனாக பிறந்தார். அவருடைய தந்தை மருதூர் கோபாலன் மேனன் வழக்கறிஞராக கேரளாவில் பணியாற்றி வந்தார். அதன் பிறகு அந்தமான் தீவில் உள்ள சிறையில் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதியாக பணிபுரிந்து வந்தார். அப்போது ஆங்கிலேயர்களின் அடக்குமுறை ஆட்சி என்பதால் தினமும் சுமார் 200 சிறை கைதிகளுக்கு தூக்கு தண்டனை அளிக்கும் குற்றவியல் நீதிபதியாக இருந்தார். பின்பு அவருடைய தாயார் சத்யபாமா இந்த உயிரை எடுக்கும் வேலை நமக்கு வேண்டாம் என்று கூற அந்த நீதிபதி வேலையை ராஜினாமா செய்துவிட்டார். இந்த ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளாத ஆங்கிலேயர்கள் பயங்கர சூழ்ச்சிக்கு கோபாலன் மேனனை ஆளாக்கினார். அதற்கு காரணமாக ஆங்கிலேயருக்கு சொந்தமான ஆயுத கப்பலுக்கு டைனமைட் வெடி வைத்ததாக கூறி பொய்யான புகாரில் சிறிது காலம் கோபாலன் மேனனை சிறையில் அடைத்தனர். அதன் பிறகு அவருடைய குடும்பத்துடன் இலங்கையில் உள்ள கண்டிக்கு அருகே நாவலப்பட்டியில் குடியேறினார்கள். பின்பு அவரது நண்பர் வேலுப்பிள்ளை அவர்கள் காவல்துறையில் பணியாற்றி வந்தார். அவரின் உதவியுடன் அங்குள்ள ஒரு சிங்கள பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்தார். எம்ஜிஆருக்கு ராமச்சந்திரன் என்ற பெயர் ஏற்பட காரணம் அவரது தந்தை கோபால மேனன், தந்தை பெயர் சந்திரசேகரன் மேனன். அதில் சந்திரன் என்றும் தாயார் சத்யபாமாவின் தந்தை பெயர் சீதாராமன் நாயர் என்பதில் ராம என்பதை சேர்த்து ராமச்சந்திரன் என்று பெற்றோர்கள் அந்த பெயரை வைத்தனர். சிறிது காலத்திலேயே எம்ஜிஆரின் தந்தையார் இறந்துவிட எம்ஜிஆர் தனது தந்தையின் மறைவுக்கு பின்னர் அவரது அண்ணன் மற்றும் ஒரு அக்கா இலங்கையிலிருந்து தொடர்ந்து இறந்துவிட மனவேதனையில் தாய் சத்யபாமாவுடன் இலங்கையில் இருந்து வெளியேறினார்கள். சிறிது காலம் கேரளாவிற்கு அவரது தாயார் சத்யபாமா அவர்கள் உடன் சென்று தனது கணவரின் பெற்றோர்களிடம் அவரின் பங்கை கேட்டு அதை தர மறுத்ததால் சத்யபாமா தனது தாயார் சரஸ்வதியுடன் கேரளாவில் சில நாட்கள் அங்கு வசித்து வந்தபோது அவரது மகள் காமாட்சியும் சத்யபாமாவின் தாயார் சரஸ்வதியும் இறந்துவிட தமிழ்நாட்டில் உள்ள கும்பகோணத்தில் தனது தம்பி நாராயணன் உதவியுடன் தனது 2 பிள்ளைகளுடன் குடியேறினார். குடும்ப சூழ்நிலையின் காரணமாக படிப்பை தொடர முடியாததால் இவர் நாடகங்களில் நடிக்கத் தொடங்கினார். இவருடன் சக்கரபாணி என்ற சகோதரரும் நாடகத்தில் நடித்தார். நாடகத்துறையில் நன்கு அனுபவமான நிலையிலும் திரைப்படத்துறைக்கு சென்றார். திரைப்படத்துறையில் தனது அயராத உழைப்பு காரணமாக முன்னேறி முதன்மை நடிகரானார். இவரது நடிப்பு பெரும் எண்ணிக்கையிலான மக்களை கவர்ந்தது. எம்ஜிஆர் திரைப்பட இயக்குனரும் தயாரிப்பாளரும் ஆவார். காந்திய கொள்கைகளால் உந்தப்பட்டு இவர் இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்தார். எம்ஜிஆர் ஆரம்ப காலகட்டத்தில் சினிமாவில் உயர்வதற்கு சாண்டோ சின்னப்பத்தேவர் காரணமாக இருந்தார். அவருடைய தயாரிப்பில் தொடர்ந்து 17 படங்கள் எம்ஜிஆர் நடித்தார். எம்ஜிஆர் சாண்டோ சின்னப்பத்தேவர் கூட்டணி தமிழ் சினிமாவில் பெரும் வெற்றியை தேடித்தந்தது. மக்களிடமும் பெரும் வரவேற்பை பெற்றது. எம்ஜிஆருக்கும் தங்கமணி என்பவருக்கும் திருமணம் நடைபெற்றது. பிரசவத்திற்காக தாய் ஊருக்கு சென்ற தங்கமணிக்கு குழந்தை இறந்தே பிறந்தது. அதன்பின் தங்கமணியும் உடல்நலக்குறைவினால் இறந்தார். முதல் மனைவி இறந்துவிட சில காலங்கள் கழித்து சதானந்தவதியை மணந்தார். எம்ஜிஆர் இருவருக்கும் குழந்தைகள் இல்லை. பின்னர் சதானந்தவதி நோய் காரணமாக அவரும் இறந்துவிட்டார். சினிமாவில் 2வது கதாநாயகனாக தியாகராஜ பாகவதர் தயாரித்த ராஜமுக்தி திரைப்படத்தில் எம்ஜிஆர் நடித்தார். அந்த படத்தில் வைக்கம் நாராயணி ஜானகி என்னும் வி.என். ஜானகி கதாநாயகியாக நடித்தார். எம்ஜிஆரின் முதல் மனைவியான தங்கமணி சாயலில் அவர் இருக்க இதனால் ஜானகியின் மீது எம்ஜிஆருக்கு ஈர்ப்பு ஏற்பட்டது. இந்த ஈர்ப்பு மோகினி படத்தில் சேர்ந்து நடித்த பொழுது இருவரும் நெருங்கி பழகினர். 1950ஆம் ஆண்டில் மருதநாட்டு இளவரசி படத்தில் கதை தலைவனாக எம்ஜிஆரும் கதை தலைவியாக ஜானகியும் நடிக்கும் பொழுது காதலாக மாறியது. பின்பு 3வது மனைவியாக 1962ஆம் ஆண்டு பிப்ரவரி 25ஆம் நாள் சட்டப்படி திருமணத்தை பதிவு செய்து கொண்டனர். இருவரும் லாயிட்ஸ் சாலை வீட்டிலிருந்து வெளியேறி ராமாவரம் தோட்டத்துக்கு சென்று குடியேறினார்கள். 3 திருமணங்கள் என்றாலும் எம்ஜிஆருக்கு குழந்தைகள் இல்லை.
எனவே ஜானகி, கணபதி பட் ஆகிய இருவருக்கும் பிறந்த அப்பு என்ற சுரேந்திரனையும் ஜானகியின் தம்பியாகிய மணி என்னும் நாராயணன் குழந்தையாகிய லதா, கீதா, சுதா, ஜானகி, தீவன் ஆகிய 5 பேரையும் தன் வளர்ப்பு பிள்ளையாக தத்தெடுத்து கொண்டார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் எத்தனையோ குழந்தைகளுக்கு பாதுகாவலராக இருந்து படிக்க வைத்தார். அதில் முக்கியமான 2 பேர் அரசியலை கலக்கிய துரைமுருகன் மற்றும் சினிமாவில் வலம் வந்த கோவை சரளா என்று எம்ஜிஆர் 25இல் ஆனந்த விகடன் இதழில் இன்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எம்ஜிஆர் ராஜா, ராணி என்ற பெயர்கள் உடைய 2 சிங்கங்களை வளர்த்தார். ராணி சிங்கம் இறந்துவிட ராஜா சிங்கமும் உடல் தளர்ந்து இருந்தது. அது தனியாக இருக்க வேண்டாம் என்று வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு அளித்தார். நெடு நாட்கள் வாழ்ந்த ராஜா மறைந்தபோது அதன் உடலை தகுந்த ஆவணத்துடன் பெற்று பாடம் செய்து தன் தீநகர் வீட்டிலே வைத்து கொண்டார். விலங்குகள் மீது ஆர்வம் கொண்ட எம்ஜிஆர் சிங்கங்களை தவிர தனது வீடு அமைந்திருந்த ராமாபுரம் தோட்டத்தில் ஆடு, மாடு, கோழி, நாயுடன் ஒரு கரடியும் வளர்த்தார். இவைகளை கவனிக்க தனி மருத்துவரையும் நியமித்திருந்தார். இயற்கையான வாழ்வு, அரசியல் சிந்தனை, நடிப்பேரில் புகழ் பெற்றது என்று பல கோணங்களில் எம்ஜிஆர் ஒரு திருப்திகரமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். எம்ஜிஆரின் திரைப்பட வாழ்க்கையும் பெரும் போராட்டங்கள் நிறைந்தது. 1936இல் சதி லீலாவதி என்னும் திரைப்படத்தில் முதலில் நடித்திருந்தும் 1947இல் அவர் நடித்த ராஜகுமாரி படம் வெளிவரும் வரை அதிக புகழ் கிடைக்கவில்லை. தொடர்ந்து வந்த அடுத்த 25 ஆண்டுகள் தமிழ் திரைப்பட உலகில் மிக முக்கியமானவர்களில் ஒருவராக விளங்கினார். இவருடைய சக நடிகர்களுள் ஒருவரான எம்.ஆர். ராதாவினால் சுடப்பட்டு தெளிவாக பேசும் திறனை இழந்தபோதும் அவருடைய நட்சத்திர வலிமை குறையவே இல்லை. இந்த சம்பவத்துக்கு பிறகு முதலாக வெளிவந்த காவல்காரன் திரைப்படமும் மாபெரும் வெற்றி படமாகவும் திரையுலகில் அவரது ஆளுமையை மீண்டும் நிலைநிறுத்தும் நிகழ்வாகவும் அமைந்தது. 1971ஆம் ஆண்டின் அகில இந்திய சிறந்த நடிகராக எம்ஜிஆரை மத்திய அரசு தேர்வு செய்து பாரத் விருதை வழங்கியது. இது சத்யா மூவிஸ் தயாரிப்பான ரிக்ஷாக்காரன் படத்தில் நடித்ததற்காக கிடைத்தது. தமிழ்நாட்டில் மொத்தம் 12 தியேட்டர்களில் 100 நாட்கள் முதல் 150 நாட்கள் வரை ஓடி வசூலை குவித்தது. எம்ஜிஆர் நடித்து கடைசியாக வெளிவந்த திரைப்படம் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் ஆகும். தனது திரைப்பட நிறுவனத்தின் கீழ் எம்ஜிஆர் 3 படங்களை தயாரித்தார். நாடோடி மன்னன், அடிமை பெண் மற்றும் உலகம் சுற்றும் வாலிபன். நாடோடி மன்னன், மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் மற்றும் உலகம் சுற்றும் வாலிபன் ஆகிய திரைப்படங்களை அவரே இயக்கினார். சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக புகழ்பெற்ற எம்ஜிஆர் அரசியலில் காலடி எடுத்து வைத்தார். ஒரு முன்னணி தமிழ் தேசியவாதியாகவும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முக்கிய உறுப்பினராகவும் திகழ்ந்தார். அந்த கட்சியின் பொருளாளராகவும் நீண்ட காலம் பணியாற்றினார். கருணாநிதியுடன் நட்பாக இருந்தார். சி.என். அண்ணாதுரையின் மறைவுக்கு பிறகு கருணாநிதி முதலமைச்சரானதை தொடர்ந்து இடம்பெற்ற சம்பவங்களால் ஏற்பட்ட முரண்பாடுகள் காரணமாக எம்ஜிஆர் கட்சியை விட்டு வெளியேறினார். 1972ஆம் ஆண்டில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற புதிய கட்சியை அவரின் தொண்டர் அனகாபுத்தூர் ராமலிங்கம் ஆரம்பித்தார். அந்த கட்சியின் உறுப்பினராக சேர்ந்து அதன் தலைவராகவும் பொதுச் செயலாளராகவும் பொறுப்பேற்றார். பின்பு அந்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக மாறியது. முதலாக போட்டியிட்ட திண்டுக்கல் பகுதியில் பெரும் வெற்றி பெற்றது. அந்த பகுதியின் வேட்பாளராக மாயத்தேவர் என்பவர் நிறுத்தப்பட்டார். முதலில் இரட்டை இலை சின்னம் வெற்றி பெற்றது திண்டுக்கல்லில் மாயத்தேவர் என்ற வேட்பாளர் மூலமாகும். திரைப்படங்கள் மூலம் அவர் அடைந்த புகழும் அவருடைய வசீகரமான தோற்றமும் சமூக தொண்டனாகவும் ஏழைகள் தோழனாகவும் கொடையாளியாகவும் வீரனாகவும் நடித்ததன் மூலம் பெற்றுக்கொண்ட நல்ல பெயர்களும் அவர் மிக விரைவில் மக்களின் ஆதரவை பெற உதவியாக இருந்தது. 1977ஆம் ஆண்டில் நடைபெற்ற தேர்தலில் பெரும் வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சரானார். 1984ஆம் ஆண்டில் கடுமையாக நோய்வாய்ப்பட்டும் தமிழக அரசியல் வரலாற்றில் தேர்தல் பிரச்சாரத்துக்கே வராமல் முதலமைச்சரான ஒரே முதலமைச்சர் எம்.ஜி. ராமச்சந்திரன் ஆவார். இதற்கு முன்பு தேர்தல் பிரச்சாரமே செய்யாமல் சிறையில் இருந்து கொண்டே சட்டமன்ற உறுப்பினராக ஜெயித்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஆவார். அவருக்கு பிறகு பிரச்சாரம் மேற்கொள்ளாமல்
சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றது எம்ஜிஆர் தான் ஆவார். 1984ஆம் ஆண்டில் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில்தான் மது விலக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. 1987 வரை 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக 3 முறை முதலமைச்சர் பதவியை வைத்து பதவியில் இருக்கும்போதே காலமானார். மறைவுக்கு பின் அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. இவரது கட்சி 1988இல் பிரிந்து 1989ஆம் ஆண்டு இணைந்தது. 1991ஆம் ஆண்டு முதல் 1996 வரையிலும் 2001 முதல் 2006 வரையிலும் 2011 முதல் 2016 வரையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவரது அரசியல் வாரிசு ஜெயலலிதா தலைமையில் ஆட்சி அமைத்திருக்கிறது. எம்ஜிஆர் கடவுள் நம்பிக்கையற்ற நாத்திக கொள்கைகளை கடைபிடிக்கும் திராவிட கட்சியில் இருந்த போதிலும் தமிழ்நாட்டில் பலர் இவரை கடவுளாகவே போற்றினர். இவர் இறந்து பல ஆண்டுகள் மேலாகியும் இன்றும் இவருக்காகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிப்பவர்கள் தமிழ்நாட்டில் உள்ளனர். எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் நிறைய திட்டங்களை கொண்டு வந்தார். சத்துணவு திட்டம், விதவை ஆதரவற்ற பெண்களுக்கு திருமண உதவி, மகளிருக்கு சேவை நிலையங்கள், பணிபுரியும் பெண்களுக்கு தங்கும் விடுதிகள், தாய் சே நல இல்லங்கள், இலவச சீருடை வழங்கும் திட்டம், இலவச காலனி வழங்கும் திட்டம், இலவச பல்பொடி வழங்கும் திட்டம், இலவச பாடநூல் வழங்கும் திட்டம், வறட்சி காலத்தில் லாரிகள் மூலம் குடிநீர் வழங்குகின்ற திட்டம் என ஏழைகளுக்கும் சாதாரண கிராமங்களுக்கும் கிடைக்கக்கூடிய அனைத்து திட்டங்களையும் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் நிகழ்த்தப்பட்டது. 1921ஆம் ஆண்டு தமிழ் மொழிக்கு என தனியே ஒரு தமிழ் பல்கலைக்கழகம் வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றிய உமா மகேஸ்வரனார் பிறந்த தஞ்சையில் தீர்மானம் இட்ட 60 ஆண்டுகள் கழித்து தமிழ் பல்கலைக்கழகத்தை நிறுவினார் எம்ஜிஆர். தமிழ் மொழி, தமிழர்களின் கலை, இசை, நாடகம், ஓவியம், சிற்பம், கட்டடக்கலை, தமிழ் இலக்கியம், தமிழ் இலக்கணம், மொழியியல், வரலாறு, புவியியல், மெய்யியல், கடலியல், சித்த மருத்துவம், கைவினை கலை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தமிழை மேம்படுத்த, தமிழர்களின் மரபு பெருமையை பரப்ப 1981ஆம் ஆண்டு அன்று முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் முயற்சியில் தமிழக அரசால் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் ஈழத்துக்கு உதவுவதமாக பல நன்மைகளை செய்தார். இலங்கையில் உள்ள கண்டியில் பிறந்ததால் தமிழ் ஈழம் குறித்தான ஆர்வமும் செயல்பாடுகளும் எம்ஜிஆரிடம் அதிகம் காணப்பட்டன. ஈழத்திற்காக வெளிப்படையான ஆதரவினை எம்ஜிஆர் தமிழக முதலமைச்சராக இருக்கும்போது தந்தார். 1980ஆம் ஆண்டுகளில் ஈழப் போராட்டம் தீவிரமடைந்த போது அதற்கு ஆதரவளித்தார் எம்ஜிஆர். விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் தலைமையில் தமிழர்களுக்கென்று தனி நாடு அமைய வேண்டும் என்றும் அவர் விரும்பினார் என தமிழ் தேசிய இயக்க தலைவர் பல நெடுமாறன் கூறியுள்ளார். பிரபாகரின் தலைமையிலான புலிகளின் போராட்டத்துக்கு தேவையான ஆயுதங்கள் வாங்க ரூபாய் 7 கோடி சொந்த பணத்தை எம்ஜிஆர் தந்தார் என நெடுமாறன் கூறியுள்ளார். விடுதலை புலிகளுக்கும் பிரபாகரனுக்கும் வெளிப்படையான ஆதரவு அளித்தார். எம்ஜிஆர் ஆயுதம் வாங்கி இலங்கை கொண்டு சென்ற தமிழ் மக்களை காப்பாற்ற முதலில் 2 கோடி ரூபாய் தந்தார். அந்த உதவி இல்லை என்றால் இந்த அளவுக்கு இயக்கம் வளர்ந்திருக்க இயலாது என்று பிரபாகரன் பேட்டியில் கூறியிருக்கிறார். மேலும் எம்ஜிஆரை அண்ணன் என்றே அழைத்ததாகவும் கூறியிருக்கிறார். மத்திய அரசு விடுதலை புலிகளுக்கு நெருக்கடி கொடுத்த காலகட்டத்திலும் பெரிய தொகையை கொடுத்து உதவி செய்தவர் எம்ஜிஆர் என்று கூறுகிறார்கள். மத்திய அரசு எடுக்கும் நடவடிக்கைக்கும் தனக்கும் தொடர்பில்லை என்றே எம்ஜிஆர் தன் நிலையை பற்றி பிரபாகரிடம் கூறியுள்ளார். எம்ஜிஆர் உயிர் பிரிவதற்கு 1 வாரம் முன்பு கூட ரூபாய் 40 லட்சம் வரை புலிகளுக்கு உதவியதாக பிரபாகரனே கூறியுள்ளார். எம்ஜிஆரின் மறைவுக்கு பிரபாகரன் வெளியிட்ட இலங்கை செய்தியில் தமிழீழ மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என விரும்பிய மாண்புமிகு முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுக்கு தமிழீழ விடுதலை புலிகள் கண்ணீர் அஞ்சலி செலுத்துகின்றனர் என அறிக்கை வெளியிட்டார். 1984ஆம் ஆண்டு அளவில் எம்ஜிஆருக்கும் விடுதலை புலிகளுக்கும் ஏற்பட்ட தோழமை பற்றி ஆண்டன் பாலசிங்கம் விடுதலை கட்டுரை தொகுதியில் தந்துள்ளார். எதிர்பாராத விதமாக எம்ஜிஆருக்கும் விடுதலை இயக்கத்துக்குமான உறவு மலர்ந்தது. தலைவர் பிரபாகரனின் தலைமை பண்பும் வீரமும் எம்ஜிஆரை கவர்ந்தது. இது நாளடைவில் நட்பாக மாறியது என்று விடுதலை கட்டுரை தொகுதியில் எழுதியிருக்கிறார்.
முன்னாள் தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் போன்று ஈழத் தமிழர்களுக்கு உதவி செய்தவர்கள் யாரும் இல்லை. அவர் மட்டும் மேலும் 10 ஆண்டுகள் வாழ்ந்திருந்தால் ஈழத்தமிழர்களுக்கு தனி நாடு கிடைத்திருக்கும். அது நடக்காதுதான் வரலாற்று துயரம் என்று இயக்குனர் நாம் தமிழர் கட்சி தலைவருமான சீமான் சென்னையில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார். எம்ஜிஆர் தானே தயாரித்த நாடோடி மன்னன் திரைப்படத்தை பற்றி புத்தகங்கள் எழுதியுள்ளார். இந்த புத்தகத்தில் படத்தில் பணியாற்றிய ஒவ்வொருவரை பற்றியும் எழுதியுள்ள எம்ஜிஆர் படத்தின் கதை, அதை தானே தயாரிக்க வேண்டிய நிலை என பல விஷயங்களை எழுதியுள்ளார். இந்த படம் வெளிவந்த பின் வெற்றி அடைந்தால் தாம் ஒரு மன்னன் என்றும், தோல்வியிட்டால் தாம் ஒரு நாடோடி என்றும் எம்ஜிஆரே குறிப்பிட்டிருந்தார். ஆனால் படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றி அவரை மன்னனாக்கியது. எம்ஜிஆர் பல விருதுகளை பெற்றுள்ளார். பாரத ரத்னா, அண்ணா விருது, மீண்டும் ஒருமுறை பாரத ரத்னா விருது, பத்மஸ்ரீ விருது, சிறப்பு முனைவர் பட்டம் என அதிகப்படியான விருதுகளை பெற்றவராக இருக்கிறார். எம்ஜிஆருக்கு பல பட்டங்கள் வழங்கப்பட்டுள்ளது. அறிஞர் அண்ணா இதயக்கனி என பட்டம் அளித்தார். உடந்தை உலகப்பன் புரட்சி நடிகர் என்றார். சி. சுப்பிரமணியம் நடிகர் மன்னன் என்று பட்டம் அளித்தார். நாகர்கோவில் ரசிகர்கள் மக்கள் நடிகர் என்றார்கள். சிங்கப்பூர் ரசிகர்கள் பல்கலை வேந்தர் என்றார்கள். காரைக்குடி ரசிகர்கள் மக்கள் கலைஞர் என்றார்கள். விழுப்புரம் முத்தமிழ் கலைமன்றம் கலை அரசர் என்றது. மதுரை தொல்காப்பிய பயிற்சி கலை மன்றம் கலை சுடர் என்றது. நீதிபதி ராஜமன்னார் கலை மன்னர் என்றார். சென்னை ரசிகர்கள் கலை மன்னன் என்றார்கள். மலேசிய ரசிகர்கள் கலை வேந்தர் என்றார்கள். சேலம் ரசிகர்கள் திரை நாயகன் என்றார்கள். இது போன்று பலதரப்பட்ட மக்களால், பலதரப்பட்ட தலைவர்களால் பல பட்டங்கள் எம்ஜிஆருக்கு வழங்கப்பட்டது. சினிமாவில் பல பட்டங்கள் பெற்றிருந்தாலும் அரசியல் சேவைகளுக்காகவும் பல பட்டங்கள் வழங்கப்பட்டன. கொடுத்து சிவந்த கரம் என்று குடந்த ரசிகர்களும், கலியுக கடவுள் என்று பெங்களூரு விழாவிலும், நிறுத்திய சக்கரவர்த்தி என்று இலங்கை ரசிகர்களும், பொன்மன செம்மல் என்று கிருவானந்த வாரியார் அவர்களும், மக்கள் திலகம் என்று தமிழ்வாணன் அவர்களும், வாத்தியார் என்று திருநெல்வேலி ரசிகர்களும், புரட்சி தலைவர் என்று கே.ஏ. கிருஷ்ணசாமி அவர்களும், இதய தெய்வம் என்று தமிழ்நாடு பொதுமக்களும், மக்கள் மதிவாணர் என்று ரா. நெடுஞ்செழியன் அவர்களும், ஆள வந்தார் என்று மாப்போ சிவஞானம் அவர்களும் அரசியல் சேவைக்காக எம்ஜிஆருக்கு இவ்வளவு பட்டங்களை வழங்கியிருக்கிறார்கள். எம்ஜிஆரின் நினைவிடம் தமிழ்நாடு அரசு சார்பில் சென்னை மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு எம்ஜிஆரின் மார்பொரு சிலை அமைக்கப்பட்டுள்ளது. எம்ஜிஆரின் அரிய புகைப்படங்களும் அவருடைய சில பொருட்களும் மக்களின் பார்வைக்கு தனி கட்டிடத்தில் வைக்கப்பட்டுள்ளன. அருகில் அவரது அரசியல் வாரிசான ஜெயலலிதா நினைவிடமும் அமைக்கப்பட்டுள்ளது. தாமரை மலர் விரிந்த நிலையில் இருப்பது போன்ற அமைப்பின் நடுவே அவர் உடல் வைக்கப்பட்டுள்ள சமாதி உள்ளது. சமாதியின் அருகே நினைவு தூண் ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. எம்ஜிஆரின் பிறந்த நாள் மற்றும் நினைவு நாளில் பல கட்சிகளை சேர்ந்த தலைவர்களும் தொண்டர்களும் வந்து அஞ்சலி செலுத்துகின்றனர். தினமும் ஆயிரக்கணக்கானோர் இந்த நினைவிடத்துக்கு வந்து தங்களது அன்பை தலைவருக்கு மரியாதை செலுத்துவதமாக செய்கின்றனர். சென்னை கடற்கரையில் உள்ள எம்ஜிஆர் நினைவிடத்தில் தினமும் அன்னதானம் வழங்க வேண்டும் என்று அதிமுக உறுப்பினர் சி. கிருஷ்ணன், ஓமலூர் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்தவர், பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது கோரிக்கை விடுத்தார். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் ஏழைகளுக்காக பாடுபட்டவர். சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடம் ஏழைகளுக்கு கோவில் போன்றது. அதனால் கோவில்கள் வழங்கப்படுவதைப் போல அன்னதானம் எம்ஜிஆர் நினைவிடத்திலும் வழங்க வேண்டும் என்று கூறினார். அந்த அளவுக்கு அவர் கடவுளுக்கு சமமாக ஒரு பெரும் தலைவராக புகழ் பெற்றிருந்தார். சென்னை தியாகராய நகரில் உள்ள ஆற்காடு முதல் தெருவில் அமைந்துள்ளது எம்ஜிஆர் நினைவு இல்லம். எம்ஜிஆர் இந்த இல்லத்தினை தனது அலுவலகமாக பயன்படுத்தி வந்தார். இல்லத்தின் முன்புறம் டாக்டர் எம்ஜிஆர் நினைவு இல்லம் என அரை வட்ட வடிவிலான பெயர் பலகை அமைக்கப்பட்டுள்ளது. எம்ஜிஆரின் மார்பலகு சிலை ஒன்று அழகிய சிறு மண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு எம்ஜிஆர் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்திய TMX 4777 என்னுள்ள அம்பாசிடர் கார் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் எம்ஜிஆருக்கு வழங்கப்பட்ட பரிசு பொருட்களும் அவர் பயன்படுத்திய பொருட்களும் இந்த இல்லத்தில் மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. திருநின்றவூர் நத்தம் மேடு கிராமத்தில் உள்ள செல்லியம்மன் சாலையில்
1800 சதுர அடி மனையில் எம்ஜிஆருக்கான ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது. சென்னை புதுப்பேட்டையைச் சேர்ந்த கலைவாணர் மற்றும் சாந்தி தம்பதியினர் இந்த கோவிலை அமைத்து பாதுகாவலர்களாக உள்ளார்கள். 15/8/11 அன்று எம்ஜிஆர் கோவிலுக்கு கும்பாபிஷேகமும் உற்சவர் சிலைக்கு பக்தர்கள் 108 குடங்களில் பால் அபிஷேகம் நடந்தது. மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சரும் புகழ்பெற்ற நடிகருமான எம்ஜிஆருக்கு தமிழகம் முழுவதும் பல ஊர்களில் கோவில்கள் உள்ளன. இன்றும் எம்ஜிஆரை கடவுளாக பார்க்கும் மக்கள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். கொடுமை, வறுமை அதையெல்லாம் தாண்டி வாழ்க்கையில் போராடி மிகப்பெரிய உச்ச நட்சத்திரமாக வளர்ந்து நடிகராகவும் புகழ்பெற்று மிகப்பெரிய தலைவராகவும் புகழ்பெற்ற உலகத்திலே சிறந்த ஒரு தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆவார்.